வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எப்பயுமே ரொம்ப பிடித்தமான ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுவும் சின்ன வயசுல வந்து வாசிச்ச நூல்கள் வந்து ரொம்ப பசுமையான ஒரு நினைவ வந்து வாசகர் மத்தியில எப்பயுமே வச்சிருக்கும். யார கேட்டீங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சைல்ட்ஹுட் ஃபேவரைட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வெறும் ஃபேவரைட்ஸ மட்டும் இல்லாம, அதிகமாக மறுவாசிப்பு செய்யப்பட்ட நூல்கள் கூட நெறையா வாசக நண்பர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நான் அதிகமாக மறுவாசிப்பு செஞ்ச என்னோட இளமை பருவத்தில் செஞ்ச 2 நூல்கள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த நூல்களோட கான்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் இந்த 2 நூல்களோட பின்புலம் வந்து நிறைய சொல்கிறதுக்கு கதை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த 2 நூல்களுமே மொழிபெயர்ப்பு நூல்கள். முதல்ல எழுதப்பட்ட மொழி ருஷ்ய மொழியாக இருந்தாலும் தமிழாக்கம் செய்யப்பட்ட 2 நூல்கள் இது. இந்த நூல்கள் வந்து 2 நூலுமே சோவியத் யூனியனில் எழுதப்பட்ட ஒரு நூல். அதனால் தமிழாக்கம் வந்து பின்னாடி காலங்களில் 1983 தான் இந்த 2 நூல்களுமே வந்து தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நூல் வந்து பின்புலம் உலக மகா யுத்தம், 2வது உலக மகா யுத்தத்தை ஒட்டி இருக்கிற கதை பேசுகிற 2 நூல். பொதுவாக நம்ம உலகத்தில் எல்லாருமே வந்து உலக மகா யுத்தத்தை வந்து வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, உலக மகா யுத்தம் 1, 2 சொல்லுவோம். ஆனால் உலக மகா யுத்தம் 2 வந்து அப்போது சோவியத் யூனியன் மக்கள் அதை வந்து அப்படி கூப்பிடுறது இல்லை. இன்னைக்கு கூட ரஷ்யாவில் வந்து வேர்ல்டு வார் 2 அப்படின்னு யாருமே சொல்றது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 2வது உலகமய யுத்தத்தில் சோவியத் யூனியன் சைடு உயிர் பலி அடைஞ்சவங்களோட எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர் வந்து எதிரியாக இருந்த நாட்சி படைகளையும் சேர்த்து, அப்புறம் ஆலைஸ் சைடில் இருந்த மற்ற நாடுகள் எல்லாரையும் சேர்த்து வச்சா உயிர் சேதம் அடைஞ்ச நம்பரை விட ரொம்ப அதிகம். உண்மையான டேட்டா என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 22 to 27 மில்லியன் மக்கள் வந்து உயிர் சேதம் அடைஞ்சிருக்கு சோவியத் யூனியன் சைடில். ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிற கிழக்கு போர் முனையில் வந்து அவ்வளோ உயிர் சேதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து டேட்டா சொல்லுது. இதில் வந்து 8.7 மில்லியன் வந்து இராணுவத்தினர்கள், அதாவது யார் வந்து நாட்சி படையை வந்து எதிர்த்தாங்களோ சோவியத் யூனியன்லேருந்து, அந்த சோவியத் யூனியன் நம்பர் வந்து 8.7 மில்லியன் இராணுவத்தினர்கள் எல்லாமே சேர்த்து, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி அண்ட் நேவி கூட சேர்த்து. ஆனால் இந்த மீதி அந்த 8.7 போக மீதி இருக்கிற அந்த கிட்டத்தட்ட ஒரு 18 மில்லியன் வந்து பொதுமக்கள், அதாவது சிவிலியன் கேஷுவலிட்டி. ஸோ அதனால் இன்னைக்குமே வந்து எந்த ஒரு ரஷ்ய ஃபேமிலியில் போய் கேட்டிங்கனாலுமே அவங்க பர்சனலாக அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த போரில் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒரு கிரேட் பேட்ரியாட்டிக் வார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேர்ல்டு வார் 2 அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொஃபவுண்டான ஒரு காயத்தை வந்து ரஷ்யா மட்டும் இல்லை, அப்போ சோவியத் யூனியனில் இருந்த 15 ரிப்பப்ளிக்ஸில் இருந்த நிறைய மக்களோட ஃபேமிலிலையும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுற ஒரு நிகழ்வு இது. ஸோ எதனால் சொல்ல வரேன்னா, இந்த உலகமய யுத்தத்தை பற்றி நிறையா கதைகள் நிறைய பக்கம் அந்த சைடும் இந்த சைடும் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நிறையா ரஷ்யாவிலிருந்து வந்த கதைகள் வந்து நமக்கு, அதுவும் தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகமானது வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் மூலமாக தான் வந்து அந்த காலகட்டத்தில் ப்ராக்ரஸ் ராதுகா பப்ளிகேஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க.
ஸோ அப்படி பண்ண ஒரு 2 நூல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு 2 நூல்களுமே ரொம்ப பிடித்தமான 2 நூல்கள். அதில் வந்து முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த போர் சம்மந்தப்பட்ட படங்கள், திரைப்படங்கள் போய் பார்க்குறதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா, இப்போது எந்த துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரியா வந்து ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகராக இருக்கட்டும், இல்லைன்னா ராம்போ, இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது அந்த அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி பிரேவரி, அதாவது வீரத்தன்மையை காமிக்கிறது பூராமே ஆண்கள் செய்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு தான் நிறையா திரைப்படங்கள்லையும் சரி, நூல்கள்லையும் வந்திருக்கும். ஆனால் இந்த 2 நான் சொன்ன இன்னைக்கு பேச போகிற 2 நூல்களில் அது 2ஐயுமே உடைக்கிற நூல்கள் இது. என்னென்னு பார்த்துருவோம் இன்னைக்கு. முதல் நூல் வந்து விளாதிமிர் பகமோலவ் எழுதின இவான். இந்த நூல் வந்து 1960களில் ருஷ்ய மொழியில் எழுதப்பட்டாலும் தமிழ் வாசகர்களுக்கு 1983 நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் மூலமாக வந்திருக்கு. இந்த நூல் இன்னும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் ரீப்ரிண்ட் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து முதல் நூல், விளாதிமிர் பகமோலவ் எழுதின இவான். ரெண்டாவது நூல் வந்து பரீஸ் வசிலியேவ் எழுதின அதிகாலையின் அமைதியில். இந்த 2 நூலை பற்றி தான் ரொம்ப சுருக்கமான ஒரு விமர்சனம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 2 நூலையுமே நான் வந்து சிறு வயசுலேருந்து நிறைய தடவைகள் மறுவாசிப்பு செஞ்சுருக்கேன். இன்னும் இப்போ கூட ஒரு மாதத்துக்கு கூட முன்னாடி கூட திருப்பி வாசித்தேன். இதில் வந்து இன்னொரு பெருமையான விஷயம் என்னென்னா, இந்த பப்ளிகேஷன் வந்து ஒரிஜினல் பப்ளிகேஷன். இது வந்து இந்த புத்தகத்தை நான் வந்து பொக்கிஷமாக இன்னும் பாதுகாத்துட்டு இருக்கேன். கடந்த 40 வருஷங்களா, 1983 வந்தது. ஸோ கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலாக இந்த நூல் வச்சுருக்கேன். ஸோ சரி, முதல்ல இவான் பற்றி போயிடுவோம். இவான் வந்து ஒரு குறுநாவல். விளாதிமிர் பகமோலவ்ன்றவர் வந்து உண்மையிலேயே உலகம் இந்த கிரேட் பேட்ரியாட்டிக் வார்னு சொல்லப்படுற வேர்ல்டு வார் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சோல்ஜர் எழுதின ஒரு கதை. இதில் வந்து கதையின் நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மேட்ச் ஆகுன ஒரு மேன் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப பியூனியான ஒரு சின்ன பையன். அவன் பேர் தான் இவான். இந்த இவான்ங்கிறது கதைக்குள்ளே ரொம்ப போகாமல் ஒரு கதை சுருக்கமாக சொல்லணும்னா என்னென்னா, இவான்கிறவன் வந்து நாட்சிக்கள் வந்து அவங்க குடும்பத்தை வந்து எல்லாரையும் கொண்டுடுறாங்க, இவன் மட்டும் தப்பிச்சிடுறான். ஸோ அதனால் ஏற்பட்ட இந்த காயத்தினால வந்து எப்படியாவது எதிரிகளை முறியெடுக்கணுன்றதுக்கு வந்து சோவியத் இராணுவத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்கும் பொழுது, இவன் வந்து சின்ன பையனாக இருக்கிறதுனால இந்த பார்டரை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிட்டு வர்ற மாதிரி ஆன ஒரு அந்த கேப்பபிலிட்டி அவனுக்கு இருக்குது. எதிரிகள் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு. ஸோ அப்படி போயிட்டு வர்ற ஒரு சிறுவனை பற்றின கதை தான் இது. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, சோவியத் யூனியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப வயசு கம்மியாக இருக்கான்றதுனால ஆர்மியில் சேர்க்காது, கொண்டு போய் போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து அவனுக்கு எஜுகேஷனுக்காண்டி வந்து திருப்பி சேர்த்து விடுவாங்க. அவன் அங்கேருந்து ஓடி வந்துடுவான். அவனால் அங்கே இருக்க முடியாது. ஸோ அப்படி வரும்பொழுது அவனோட அந்த திறமையை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு ஆஃபீஸர் வந்து அவனோட ஹெல்ப்பை வந்து தேடி போகிறாரு. அவன் என்ன பண்ணுவான்னா, கிராஸ் பண்ணி போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரூப்ஸோட அப்சர்வேஷன் எல்லாமே பண்ணி திரும்பி வரும்போது ஒரு கர்ச்சிப் நிறையா அந்த பெர்ரிஸ், அப்புறம் வந்து காட்டுப்பூக்கள் எல்லாமே வந்து அங்கங்கே கொத்தாக வச்சுருப்பான். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து டேபிளில் அடுக்கி வச்சு ஒவ்வொன்றும் என்னென்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் வந்து இத்தனை இந்த பூக்கள் இருந்ததுன்னா அது அத்தனை டாங்கிகள் அங்கே இருக்குது, இவ்வளோ ட்ரூப்ஸ் இருக்குன்றத அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சோவியத் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறத மாதிரியான கதையமைப்பு. ஸோ அவன் வந்து யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டான். அவனுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டதுனால வந்து ரொம்ப நேரமாக உருன்னு தான் இருப்பான். ஆனால் அவனை இந்த இதுக்காண்டி யூஸ் பண்ணுற அந்த ஆஃபீஸரை பார்த்தா மட்டும்தான் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். எத்தனை தடவை கொண்டு போய் சேர்த்து விட்டாலும் திரும்பி ஓடி வந்துடுவான். ஸோ இப்படி தான் கதை போகும். அவங்க வந்து எப்படி பார்டர் கிராஸ் பண்ணி அவன் போயிட்டு வர்றதை பற்றி பேசுகிற கதை இது. இதில் இன்னொரு கதையோட முடிவு வந்து ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும். அது என்னன்றதை வந்து நான் இப்போயே சொல்லிட்டேன்னா அப்புறம் புக்கு படிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் ஒரு ஏமாற்றம் ஏற்படும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நூல். அதுவும் இல்லாமல் படிக்கிற எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப ஒரு மனசில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். கடைசி நேரத்தில் ஒரு குழந்தை வந்து எந்தளவுக்கு ஒரு போருங்கிற ஒரு கொடிய விஷயம் வந்து ஒரு குழந்தை மனசை எப்படி பாதிக்குது, அவனை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பற்றி பேசுகிற கதை. இந்த நூலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இதில் வந்து அங்கங்கே வந்து சில
ஓவியங்கள், வாட்டர் கலர் ஓவியங்கள் வந்து இருக்கும். இதை வந்து வரைஞ்சது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரேஸ் வெரேஸ்கின்ற ரஷ்யன் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு வாட்டர் கலர் ஆர்டிஸ்ட். அவரோட அந்த ரொம்ப ரொம்ப அருமையான அந்த ஸ்கெட்சஸ் அண்ட் வாட்டர் கலர் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு இதில் போடுறேன். இந்த ஒவ்வொன்றுமே வந்து அவரோட மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டர் கலரில் வந்து ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருப்பார். ஸோ அதனால் அந்த சின்ன வயசில் இதை விஷுவலாகவும் பார்க்கும்போது வந்து ரொம்ப பிடிச்சி போன ஒரு நூல். ஸோ ஆனால் இப்போ மறுவெளியீடில் வந்து இது ஓவியத்தோடு வருதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கதைக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஒரு திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது. சைல்ட்ஹுட் ஆஃப் இவான் அப்படிங்கிறது தர்கோவ்ஸ்கின்ற ஒரு ரொம்ப ஃபேமஸான சோவியத் டைரக்டர் எடுத்த படம் ஒன்று இருக்குது. அதோட லிங்க்கையும் நான் வந்து கீழே போடுறேன். படமும் பாருங்கள், படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். புக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா ஓகே. இது நம்பர் 1 ஃபேவரட். 2வது புக் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிகாலையின் அமைதியில், பரிஸ் வசிலியேவ் எழுதுன அதிகாலையின் அமைதியில். இதை வந்து இங்கிலீஷில் வந்து த டான்ஸ் ஹியர் ஆர் குவைட் அப்படின்னு டிரான்ஸ்லேஷனில் வந்திருக்கு. ஒரிஜினல் ரஷ்யன் டைட்டில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் டைட்டில் வந்து அசோரிஸ் தேஸ்டிக்கி. அது இங்கிலீஷ் டைட்டில் வந்து குவைட், த டான்ஸ் ஹியர் ஆர் குவைட். இதுவுமே திரைப்படமாக்கப்பட்டிருக்கு. நான் அதோட லிங்கையும் நான் கீழே போடுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த போர்னாலே வந்து ஆண்கள் தான் ரொம்ப மேட்சோவாக வந்து வீர செயல்கள்லாம் செய்கிற மாதிரி தான் எல்லா இலக்கியங்களும், போர் இலக்கியங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இதில் வந்து ரெண்டையும் உடைக்கிற புஸ்தகம் வந்து ஒரு குழந்தை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறான் அப்படின்ற சொல்கிற இவான். அதே மாதிரி இது வந்து பெண்கள் கூட எப்படி வந்து ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி தேசத்துக்காண்டி ஃபைட் பண்ணுறாங்கன்றத வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு நூல். இது நாவல். இது இந்த கதையை தழுவி வந்து தமிழ்லேயும் ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அது என்னன்றது கடைசியில் சொல்கிறேன். தழுவலும் தான் சொல்லணும், ஏன்னா வந்து அப்படியேலாம் எடுக்கப்படல. ஸோ இந்த கதை என்னென்னா, போர் நடக்கிற காலகட்டத்தில், அதாவது 1941 45 வரைக்கும் ஒரு 4 வருஷமாக கடுமையான போர் நடக்குது. அப்போ வந்து நாட்சிகளின் ஊடுருவல் வந்து ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் எல்லா பக்கமும் நடக்குது. ஸோ இது வந்து இந்த கதை வந்து நார்தர்ன் சோவியத் யூனியனில் நடக்குது. எங்கன்னா ஃபின்லாந்துக்கும் சோவியத் யூனியனுக்கும் இப்போ இருக்கிற ரஷ்யா இருக்குது இல்லையா, அதை பார்டரில் நடக்குது. ஸோ அங்கே ஸ்டேஷன் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ட்ரூப்ஸ் இருக்கிற ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார், வசீலின்னு சொல்லி. அவருக்கு எல்லாம் நிறையா ட்ரூப்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா, அனுப்பப்படுற போர் வீரர்களுக்கு வந்து அங்கே ரொம்ப போர் நடக்காததுனால அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து குடிக்கிறதும் கேளிக்கைகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் மேலிடத்துக்கு வந்து குறை எழுதுறாரு. எனக்கு இந்த மாதிரி ட்ரூப்ஸ் வேணாம், எனக்கு ஒழுக்கம் இருக்கிற மாதிரி குடிக்காத ரொம்ப கரெக்டாக சின்சியராக இருக்கிற ட்ரூப்ஸ் அனுப்புங்கன்னு சொன்னோடனே இராணுவ தலைமையாகவும் சரின்னு சொல்லிடுது. அப்படி சொல்லி ட்ரெயினில் அனுப்புனா இவன் போய் ரிசீவ் பண்ண போனால் ஆச்சரியம் என்னென்னா, இவர் எதிர்பார்த்தது வந்து டிசிப்ளினான ஒரு ஆண்களோட கம்பெனி வர சோல்ஜர்ஸ். ஆனால் அவங்க அனுப்பப்பட்டது எல்லாமே பெண்கள். ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவார். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பெண்களுமே இருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ஊடுருவல் வந்து ஊடுருவல் ரொம்ப வராது. ஃப்ளைட்ஸ் வந்து நிறையா இன்ஃப்ரிஞ்ச் பண்ணும், உள்ளே வரும். நாட்சிகளோட இராணுவ விமானங்கள் வந்து உள்ளே வரும். அதை சுடுறதுக்கு வந்து துப்பாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து அந்த இருக்கிற பெண்களில் சில கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தி வந்து அவளுக்கு பக்கத்து கிராமத்திலேயே தான் அவள் சொந்த ஊர். அங்கே வந்து அவள் அம்மாவும் பையனும் இருப்பாங்க. அதனால் இவன் நைட்டு வந்து இங்கே இராணுவ கேன்டீனில் கிடைக்கிற ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொண்டு போய், ஏன்னா போர் நடக்கிற காலகட்டத்தில் ரொம்ப உணவு தட்டுப்பாடு இருக்கும். ஸோ கொண்டு போய் கொடுக்கும்போது திரும்பி வரும்போது நைட்டு வந்து அவள் 2 பேராட்ரூப்பர்ஸ், நாட்சி ஜெர்மன் பேராட்ரூப்பர்ஸ் வந்து ஊடுருவிறதை பார்த்துருவாங்க. ஸோ இந்த கதையை என்னென்னா, இந்த வேறு எந்த ஆண்களுமே இல்லாத இந்த கமாண்டிங் ஆஃபீஸர் மட்டும்தான் ஆண். மீதி இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு 6 பேரை கூட்டிகிட்டு எப்படி வந்து அந்த ஊடுருவலை தடுக்கிறாங்கன்றது தான் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபில்டு ஒரு கதை. இதில் வந்து மெயினாக என்னென்னா, இதுவுமே கடைசி முடிவு வந்து ஒரு மாதிரி பெட்டர் ஸ்வீட்டாக தான் இருக்கும். போன தடவை சொன்ன மாதிரி நான் இதுலேயும் கதைக்கு உள்ளே ரொம்ப போக விரும்பலை. ஏன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அதோட தாக்கம் உங்களுக்கு தெரியும்.
எழுதப்பட்டிருக்கிற ஒரு நூல். அதே மாதிரி தமிழாக்கம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த 2 நூலுக்குமே. ஸோ இது வந்து பரீஸ் வெசிலியோட அதிகாலை நம் இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன படம்னு சொல்லிடுறேன் தமிழில். ஜெயம் ரவி அவர் நடித்த வந்து பேராண்மைன்னு ஒரு படம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் வந்து இந்த புத்தகத்தை படித்ததுனால ரொம்ப ஃபுல்லாக படத்தை பார்க்க முடியல என்னால். ஏன்னா அங்கே அவங்க வந்து இதை தழுவி தான் எடுத்திருக்காங்களே ஒழிய அந்த ப்ரிமைஸ் எங்கே நடக்குது, அதே மாதிரி எதிரி யாருன்றதெல்லாம் மாற்றிட்டாங்க அந்த கதையில். அவர் வந்து என்சிசி ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி கதைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து எனக்கு அந்த இதை பார்க்குறதுக்கான மனதைரியம் இல்லாமல் அதை பாதியிலே பார்க்க விட்டுட்டேன். ஸோ இந்த புக்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு புக்கு. நிறைய தடவை படிச்சிருக்கேன். அதேமாதிரி நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் இது மறுபதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக இந்த 2 நூல்களையுமே வந்து தமிழில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் பணுவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்லேயும் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நானுமே வந்து எங்கே இருக்குன்றத லிங்க்கு நான் வந்து கீழே போடுறேன். ஸோ இந்த 2 நூல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு 10 வயசில் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடித்தமான அதிகமாக மறுவாசிப்பு செஞ்சு அதே மாதிரி நேரத்தில் ஒரிஜினலை வந்து இன்னும் பொக்கிஷமாக நான் பாதுகாக்கிற ஒரு 2 நூல். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லா நண்பர்களுக்குமே வந்து இந்த மாதிரி பிடித்தமான சில நூல்கள் இருக்கும். அது என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அடுத்தவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 நூல் நான் கொடுத்த ஒரு சின்ன விமர்சனம், இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான சில நூல்கள் உங்களுக்கு அறிமுகம் மற்றும் விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.